இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி சுதந்திர தினமான இன்று ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடத்தில் விசைப்படகு மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழக அரசின் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற 55 நாட்களில் சுமார் 61 ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு தற்போது அவர்கள் இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்கம் சார்பில் கடந்த ஒரு 5 நாட்களாக தொடர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று மீனவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக சுதந்திர தினத்த அன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் இருப்பதாக முடிவு செய்து இன்று காலை சுமார் 9 மணி அளவில் தங்கச்சிமடம் வலசை பேருந்து நிலையத்தில் அந்த மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் இன்று காலை தொடங்கி சுமார் மாலை ஒரு 6 மணி அளவில் நிறைவடைய இருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மீனவர்கள் மட்டுமல்லாமல் வணிகர் சங்கம், அனைத்து கட்சியினர் பலரும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தற்போது அவர்கள் அந்த உண்ணாவிரத மேடையில் இருக்கின்றனர். மீனவர்களை பொறுத்தவரை இந்த சுதந்திர தின நாளன்று மீனவர்கள் சுதந்திரமாக இல்லை எனவும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்திய இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதாகவும் இந்த சுதந்திர தின நாளன்று தனது அந்த நெஞ்சு அதாவது சட்டை பகுதியில் கருப்பு பட்டை அணிந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.